இந்த படம் கப்பா 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 கப்பான்னு தகன்னு மின்னி எடுத்துருச்சு. பயங்கர இன்சென்ஸ். குழந்தைங்களாம் உள்ளே வரவே முடியாது. ஏற்கனவே ஏ கண்டென்ட், ஒரு பிளட் தான், அந்த மாதிரி வயலன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. மற்றபடி பார்க்கலாம் படம். வெற்றிமாறனோட மேலே போயிடுச்சு. ஏன்னா படம் ஃபுல்லாக வயலன்ஸ் பயங்கரமாக போயிட்டு. அது சொல்ல 5 சைக்கோ, ஏராமன் ஒரு சைக்கோ, துஷாரா விஜயன் அந்த பொண்ணு தங்கச்சியாக வருவாங்க. அதுக்கடுத்து ஏற்கனவே சைக்கோ பிரதர்ஸ் இருக்காங்க, செல்வராகவன் சார், தனுஷ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யா. 5 சைக்கிள் சேர்ந்து பின்னி எடுத்துட்டாங்க. பயங்கர என்டர்டைனிங், பசங்களுக்கு பயங்கரமா பிடிச்சிருக்கு. வேற லெவல் இந்த படத்துல பயங்கரமா பண்ணிருக்காப்ல. ஏ ரஹ்மான் இந்த படத்துக்கு பயங்கரமான ஒரு பேக் போனே வந்து ஏ ரஹ்மான் இந்த படத்துக்கு கண்டிப்பா. படம் எப்படி இருந்ததுன்னா அருமையா இருக்குங்க. ரொம்ப நாளைக்கு கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீல் இருக்குதுங்க. சூப்பரா இருக்குதுங்க. அருமையா பண்ணிருக்காருங்க. அவருக்குள்ளார இப்படி ஒரு இயக்குனர் உள்ள இவ்வளவு நாள் கழிச்சு தூங்கி வந்து எந்திரிச்சு வந்து அப்படி எல்லாரும் உட்கார வச்சுட்டார் தியேட்டர்ல. கூட இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாருமே மனசுல எல்லாருமே நிக்கிறாங்க. ரகுமான் சாரோட மியூசிக் இருக்குங்களா, சூப்பரா இருக்கு. முந்தைய படம் கர்ணன் அசுரன், அந்த வரிசையில் இந்த படம் வந்து எல்லாரோட மனசுல நிக்குங்க. இந்த படங்க ரொம்ப நல்லா இருக்குதுங்க, சூப்பரா இருக்கு. நுனி சீட்ல உட்கார வைக்குது, உச்சா போறது கூட மனசு வர மாட்டேங்குது. அந்த அளவுக்கு படம் நல்லா இருக்கு. எங்கேயும் நம்ம வந்து விட்டுறக்கூடாது, ஒரு பிரேம் கூட நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பார்க்கக்கூடிய ஒரு படமா இந்த படம் இருக்குதுங்க. இல்ல எஸ் ஏ சூர்யா சார் முந்தைய படங்கள் வந்து அவர் வேற மாதிரி பண்ணுவாரு. இதுல வந்து அவர் டிஃபரெண்டா காட்டியிருக்காங்க. ரொம்ப அவர் ஸ்டைலே இதுல இல்ல, சூப்பரா பண்ணிருக்காரு. எல்லாருமே மனசுல நிக்கிறாங்க, டிஃபரெண்டா காட்டியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா கேரக்டரும் மனசுல நிக்குது. ரொம்ப என்ஜாய் பண்ணோம் தியேட்டர்ல எல்லாருமே. ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம சொல்லவே வேணாம். அவர் கொடுத்த கேரக்டர் அவர் எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிட்டே இருப்பாரு. அவர் நேர்த்தியா இருக்கு. அவருடைய கேரக்டர்லாம் வந்து மனசுல அப்படியே நிக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. அருமையா பண்ணிருக்காரு டைரக்டர். வந்து அவர் வந்து ஒரு முழு நடிகர் ஆயிட்டாரு. அவர் செல்வராகவன் அவர்கள் வந்து முழு நடிகர் ஆயிட்டாரு. பிரமாதமா இருக்காரு. யதார்த்தமா பண்ணிருக்காங்க. எல்லா கேரக்டருமே யதார்த்தமா இருக்கு. அதுதான் பெரிய பிளஸ் இந்த படத்தோட. ரொம்ப நல்லா இருக்குங்க. படம் எப்படி இருந்தது? சூப்பரா எப்படி இருந்தது ப்ரோ? இல்ல சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்டர்வல் சீன்ல எப்படி இருந்தது? இன்டர்வல் சீன் ஹைலைட் படத்துல. டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் இல்ல சூப்பரா இருந்துச்சு. அவரோட ட்ரீம் இது ஆக்சுவலா ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல பாட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. துஷாராவுக்கும் நல்லா இருந்துச்சு. படம் எப்படி இருந்தது? படம் அருமையா இருக்கு சார். அசுரன் பார்ட் 2 மாதிரி இருக்கு. தனுஷ் நடந்து வர சின்ன சரி மாசா இருக்கு. செல்வராகவன் நல்லா பக்காவா பண்ணியிருக்காரு. எஸ் ஏ சூர்யா நல்லா பண்ணியிருக்காப்ல. எஸ் ஏ சூர்யா நடிப்பை பற்றி சொல்ல வேண்டியதில்ல. இந்த படத்தை நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காப்ல. பிரகாஷ் ராஜ் சார் வந்து சைலண்டாக இருக்காரு. அவர் கேரக்டருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கலாம். ஓகே, அவர் கேரக்டர் வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காப்ல. படம் நல்லா இருந்தது, சூப்பராக. யங்ஸ்டர் பார்க்குற மாதிரி இருக்கா? ஃபேமிலியாக வந்து பார்க்க முடியுமான்னு தெரியல எனக்கு. பிகாஸ் ஏன்னா ஃபுல்லாகவே வந்து ஸ்டன் தான். இப்போ வட சென்னையெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே ஃபுல்லாகவே அக்ரஷன் தான், நிறைய ஃபைட் சீன்ஸ் ஆக்சுவலாக. எப்படி இப்போ வந்து தனுஷ் சாரோட ட்ரீம் இது ஆக்சுவலாக வந்து இவரோட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா லைக் செல்வராகவனோடையும் அதுக்கப்புறம் வெற்றிமாறனோட அந்த ஒரு பேக்ரவுண்ட் மாதிரி தான் நல்லாவே இருக்குது ஆக்சுவலாக. ஆமாம், ஃபேமிலியாக வந்து ரொம்ப அந்த பிளட் அந்த மாதிரி சீன்ஸ் நிறைய இருக்கு. சில பேர் சொல்றாங்க இன்டர்வல் சீன் வந்து இன்டர்வல் பிளாக் வந்து ஆக்சுவலாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப நேரம் ஸ்லோவாகவே இருக்க மாதிரி கொஞ்சம் சில சீன்ஸ் இருக்கும். அவரோட அந்த சடனாக அந்த ரேஞ்ச் வந்து வேற லெவலில் இருக்கும். லேக் இருக்கா படத்தில்? படம் லேக் எல்லாம் சொல்கிற மாதிரி இல்லை, நல்லா இருக்கு ஆக்சுவலாக. இன்னொன்று துஷாரா வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத ரோல் ஆக்சுவலாக. இது வரைக்கும் அவங்க பண்ணதில் ஒரு பெஸ்ட் ரோலாக இருக்கும் துஷாரா. ஓகே, இது தனுஷ் சார் ஃபேன்ஸுக்கு ஒரு சூப்பராக இருக்கும். சூப்பர். ஆக்சுவலாக வந்து நாங்கள் எந்த மாதிரி படம் ஜென்ரலாக லைக் பண்ணுவோம்னா லைக் இந்த மாதிரி வட சென்னை, புதுப்பேட்டை இந்த மாதிரி தான் வந்து அவரோட லெவல் அதுதான். கரெக்ட், ஆமாம். ஸோ அந்த லெவலில் வந்து இங்கே கரெக்டாக அவர் பண்ணியிருக்காரு. மோஸ்ட்லி வந்து இதுதான் செல்வராகவன் நான் சொல்ல இவங்க வெற்றிமாறன் ரெண்டு பேரோட பாயிண்ட்ஸ் இதில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு ஆக்சுவலாக. சூப்பராக இருந்தது. நல்லா இருந்துச்சு. மூவி சூப்பராக இருந்துச்சு. அமுதாபாரத்தை அவரே டைரக்ட் பண்ணி அவரே பண்ணியிருக்காரு. பாட்டுலாம் வேற லெவலில் வச்சு செஞ்சுறையா ரொம்ப. பிஜிஎம்லாம் கலக்கி விட்டு படத்தையே பிஜிஎம் தான் தூக்கி வச்சுது. அவரே டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் படம் ஃபுல்லாக ஒரே எமோஷன்ஸ், ஒரே ஃபேஸ் கட் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாரு. வேற லெவலில் ஸ்க்ரீன் பிளே எல்லாமே, லைட்டிங்ஸ், கேமரா எல்லாம் தரமாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ஆனால் வந்து ஏஎஸ்எஃப்டிஏ கொடுக்காம யூஏ கொடுத்துக்கலாமோன்னு தோணுது. பிளட் கண்டென்ட் நாள் தான் ப்ரோ, கெட்ட வார்த்தை கூட எதுவுமே கிடையாது. பிளட் கண்டென்ட் நல்லா கொடுத்துருக்காங்க. அது ஆனால் யூஏ கொடுத்துருக்கலாம். ஃபேமிலி அனுசரிச்சு தான் பார்க்கலாம். சின்ன பசங்களும் இதை பார்க்கலாம் கம்பல்சரியா. சின்ன பசங்களும் ஒரு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, பார்த்துருக்கலாம். நல்ல ட்ரீட் தான் ப்ரோ, சூப்பராக இருக்குது. ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை, அந்தளவுக்கு கொஞ்சம் ஃபீலிங் இருந்துச்சு.
நான் கொஞ்சம் ஏசெப்டிகேட் வடச்சென்னை அளவுக்கு இருக்கும். எப்படின்னா ரெகுலரான கான்செப்ட் தான். இந்த மாதிரி கான்செப்ட் நிறைய வந்திருக்குது. சின்ன சின்ன விஷயத்துக்கு இப்படி மாறும்னு எதிர்பார்க்க முடியாது. ஆமாம், அவர் வந்து எப்படின்னா அவர் நடிப்பு அரக்கன்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு நடிப்பார். ஆனால் வந்து இதில் வந்து ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணாமல் கரெக்டாக ஃப்ளோவாக பண்ண என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணுவார். எல்லாருக்கும் ஒரே அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே கொடுத்தாங்க, அது வரைக்கும் நல்லா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். அதுவும் இல்லாமல் தனுஷ் சார் வந்து இந்த அவர் கூட உட்காந்து பார்க்குற அளவுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சி, அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இல்லை நாங்கள் பால்கனி நாங்கள் கீழே இருந்தோம் பார்த்துட்டு இருந்தோம். தனுஷ் பர்த்டே வருது. தனுஷ் ஹாப்பி பர்த்டேண்ணா, லவ்யூண்ணா. ப்ரோ படம் சூப்பர் ப்ரோ. எல்லார் கேரக்டரும் அவர் கரெக்டாக, யாருக்கும் எங்கேயும் லேக் ஆகல. எல்லா கேரக்டரும் செம்மையாக இருக்குது, எங்கேயும் கட் ஆகாமல் லேக் ஆகாமல் இருந்துச்சு. எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக கத்தினானுங்க, வார்த்தை அவனுக்கு ஒரு மயிலும் தெரியாது. செம்மையாக இருந்துச்சு ப்ரோ படம். நடிப்பு அரசன் தான், அவர் அசுரன் தான். ஆனால் இருந்தாலும் காமன் நடிச்சிருக்காரு, செம்மையா இருக்கு. எந்த இடத்துலயுமே ஓவர் ஆக்ஷன் எதுவுமே கிடையாது, பெர்ஃபெக்டா இருக்கு எல்லா இடத்துலயுமே. சார் அதுதான் சொல்ல வரேன். ஃபர்ஸ்ட் படம் வந்து பவர் பண்ணி அதில் எப்படி எடுத்திருக்காரோ அதை விட டோட்டல் டிஃபரெண்ட். இது மாதிரி மறுபடியும் அவர் இதே மாதிரி படம் கொடுக்கணும், இதே மாதிரி ஆக்ஷன் மாதிரி கொடுக்கணும். தனுஷ் சார் டைரக்ஷன்ல வரணும் சார். மற்ற டேரக்டருக்கு மார்க்கெட் குறைஞ்சல அப்படி இல்லை சார், அவரோட டேலண்டா அவர் காட்டுறாரு, வேற ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். தனுஷ் சாருக்கு எல்லாமே தெரியுன்றதை காட்டுறாரு, அவ்வளோதானே சார். எதிர்பார்த்தது நான் வந்துட்டு என்ன எதிர்பார்த்தனோ அதை விட அதிகமாக இருந்தது சார். கண்டிப்பாக இதாக தான் இருக்கும், ராயனாக தான் இருக்கும். இந்த வருஷத்தோட பெஸ்ட் மூவி படம் செம்ம சூப்பராக இருக்கு, நல்லா இருக்குது. எனக்கு வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படம் பண்ணியிருக்காங்க. ஆனால் எஸ்பெஷலாக நம்பர் 1 சொல்லணும்னா துஷாரா விஜயன் பர்ஃபார்மன்ஸு அப்படி இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது, பாராட்டுற விதமாக இருக்குது. ஒவ்வொருத்தங்களுக்கும் அவங்கவுங்களுக்கு கேரக்டர் ஆர்க்கு கரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. அவங்கவுங்களுக்கு இம்பார்ட்டன்ஸு எல்லாமே இருக்குது. தனுஷ் சார் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி, அதிகமாக பேசலையே அப்படின்னு நினச்சி பார்த்தா கூட செகண்ட் ஹாஃபில் சும்மா தூக்கி சாப்பிட்டாப்புல. இந்த மாதிரி டைரக்ஷனாக சூப்பராக இருக்குது. ஃபேமிலியாக பார்க்கணுன்னா கொஞ்சம் ரத்தங்கள் கோர் அதிகமாக இருக்குது. அசிங்கமான வார்த்தை சொல்ல முடியாது. இப்போ வடச்சென்னை மாதிரி அசிங்கமான வார்த்தைகள் அதுவும் இல்லை, வைலன்ஸ் அதிகம், ரத்தம் அதிகம், அந்த மாதிரி தான். மூவி எதை பேஸ் பண்ணி ப்ரோ இருக்கு? குடும்ப சண்டைகள், துரோகம். அந்த டாப் 10 வச்சா அந்த டாப் 10 இது வரும். தனுஷ் சார் கரண்ட்ல ஒரு பெஸ்ட்டுங்க. அவர் அதாவது இப்போ 50th படம் அஜித் சாரோட மங்காத்தாவாக இருக்கட்டும், இப்போ விஜய் சேதுபதி சாருக்கு இதுவாக இருக்கட்டும், மகாராஜாவாக இருக்கட்டும், அதே மாதிரி தனுஷ் சாருக்கு 50 சாம்பல், அது மாதிரி தான் ஒரு பெஞ்ச்மார்க் படம். தேங்க்ஸ். எப்படி இருந்தது மேம் படம்? சூப்பர். நீங்க என்ஜாய் பண்ணீங்களா? கண்டிப்பா. 50வது படம் யாரையும் நம்பி கொடுக்காம அவரே தன்னை செதுக்கி கொண்ட கல்கியா மாறி, ராவணனா மாறி, ராயனா வந்திருக்காரு. 50வது படத்து கலைப்படைப்பு, அவரோட கேரியர் படைப்பு. ஓகே, என்ன துரோகத்தை தான் சொல்லியிருக்காங்க. ராவணனால தான் அயோக்கிய பேல கொல்ல முடியும், ராமனால கொல்ல முடியாதுடா. நிறைய பேர் தீபாவளியே கொண்டாடாதவங்களாம் உலகத்துல இருக்கான். நம்ம தமிழ்நாட்டில் ராவணனை பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, தீபாவளியே கொண்டாடாதவங்களாம் இருக்கிறாங்க. ஓகேவா, நான் கூட தீபாவளி அன்னைக்கெல்லாம் எந்த துணிமணியும் போட மாட்டேன். ஓகேவா, ஏன்னா நம்ம கேரக்டர் அப்படி, கேரக்டருக்கு அப்புறமா வாழணும் இல்லையா. ஒரு ராவணால தான் தன்னை சுற்றி இருக்கிற துரோகத்தை போட முடியும்னு. அவர் ஒன்றும் ரொம்ப கெட்டவர்லாம் கிடையாது, ராவணன்லாம் ரொம்ப கெட்டவர்லாம் கிடையாது. ஓகேவா, அதையே அது இப்படி சூப்பராக சொல்லியிருக்காங்க. ராயனா வந்திருக்காரு, தான் கூட இருக்கிறவங்களே துரோகம் பண்றாங்கன்னு அதை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. கஷ்டப்பட்டு, ஆமா, அவரோட கேரியர்லயே அதான் சொன்னேன், அசுரன் காலி, பவர் பாண்டி காலி, அப்புறம் என்ன வடச்சென்னை காலி. எனக்கு அந்த 3 படம் தான் ரொம்ப பிடிக்கும், தம்பியோட படம். இது வந்து அந்த 3 படத்தை காலி பண்ணிட்டு இந்த 50வது படம் ஒரு படம் அவரோட கேரியர் சினிமாவுக்கு வந்ததுக்கு உண்டான அந்த அந்த இது ஆஸ்காரை வாங்கிட்டாரு. அதான் அதான் 6 சிவன் மொத்தம் அவங்க வீட்டில். ஓகேவா, அவங்க பையன் 2 பேர், அவங்க அப்பா, அவங்க அண்ணன், அவர் 5 சூப்பர் ஸ்டார். ஓகேவா, 6 சிவன், மொத்த சிவனும் சேர்த்து 7வது சிவனா இன்னையிலேருந்து ஏஆர் ரகுமான் சார். ஏன்னா அவர் மியூசிக் போட்டதால தான் இந்த படம் காப்பான்னு தகன்னு மின்னி எடுத்துருச்சு.